வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. ஒரு டைஸோட 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, நம்பர் 2க்கு ஆப்போசிட்ல என்ன ரோமன் லெட்டர் வரும், அதுதான் கொஷின். நீங்கள் இந்த மாதிரி 3 பொசிஷன் இல்லை 4 பொசிஷன் கொடுத்தா நீங்கள் ஏதோ 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 பொசிஷனுக்கு ஒரு நம்பர் காமனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் எடுத்துக்கிறேன், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஏன் அப்படி ஒரு பொசிஷன் காமனாக இருக்காம எடுக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு 3 சைடுக்கு ஆப்போசிட் என்ன எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ பாருங்க, செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் எடுத்திருக்கேன். ரோமன் லெட்டர் 5 தான் வந்து காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறதுலேருந்து நம்ம கிளாக் வைஸ் போகணும்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ 5, அப்புறம் 5க்கு அப்புறம் 4, நெக்ஸ்ட்டு 6 இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த பொசிஷன் பாருங்க, காமனாக இருக்க லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 5க்கு அப்புறம் என்ன இருக்குது, 2, நெக்ஸ்ட் 2க்கு அப்புறம் 1. ஓகே, இதுதான் யூஸ்வலாக பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் தானே கேட்குறாங்க. 2க்கு ஆப்போசிட் கேட்டால் 4, 4க்கு ஆப்போசிட் கேட்டால் 2. ஸோ 2க்கு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி 4 தான் கரெக்டு. இன்னொரு லாஜிக்கும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி காமனாக இருக்க லெட்டர் வந்து ஒரே சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த சைடில், இங்கே இதே சைடில். ஸோ மீதி அன்காமனாக இருக்குல்ல, இங்கே வந்து 6, இங்கே 1, இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்ல, 4க்கு ஆப்போசிட் 2, டைரெக்டாக போட்டுடலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.